பட்டூஸ் எல்லாருக்கும் அன்பு வணக்கங்கள். நம்ம ஹேபிட் மேனேஜ்மெண்ட் அதுல பழக்கங்களால் வளமுடன் வாழ அந்த கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? சரி, முதல்ல என்ன பார்த்தோம்? அதாவது நம்ம ஹாப்பியா ப்ராஸ்பரஸா வாழறதுக்கு என்னென்ன தேவைகள் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதுக்கப்புறம் ஆன்ட்டி வேற ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அதாவது அந்த தேவைகள் எல்லாமே பழக்கங்களால் நம்மளால பெற முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தேன் இல்லையா? சரி, அதுக்கு நமக்கு அப்படி யோசிச்சு பார்த்தா அந்த தேவைகள் எல்லாமே பழக்கங்களால் பெற முடியுமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அதெல்லாம் நம்மளால நிச்சயமா பெற முடியும் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு கிடைக்குது. சரிங்களா? அது என்னென்ன பழக்கங்கள் அப்படின்றதுதான் இந்த கோர்ஸ்ல பார்க்க போறோம். அதாவது அந்த தேவைகளை என்னென்ன பழக்கங்கள் மூலமா நம்மளால பெற முடியும் அப்படின்றதுதான் இந்த கோர்ஸ்ல நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பழக்கம், அதாவது முதல் பழக்கம் என்ன அப்படின்னா எனக்கு உதவும் பழக்கம். சரிங்களா? அதாவது நம்ம ஒரு ஹாபிட்டை ஃபாலோ பண்றதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் நமக்கு அது மூலமா சரிங்களா கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அடுத்தது ரெண்டாவது, என்னை சார்ந்தவருக்கு உதவும் பழக்கம். அதாவது எனக்கு மட்டும் இல்ல, நான் ஒரு ஹாபிட்டை ஃபாலோ பண்றதுனால எனக்கு மட்டும் இல்ல, எனக்கு கூட என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் அது என்னது அந்த பழக்கத்தால ஒரு பெனிஃபிட் சரிங்களா கிடைக்க போகுது. அந்த பழக்கம் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். அடுத்தது மூணாவதா, என் சந்ததியினருக்கு உதவும் பழக்கம். அதாவது நம்ம ஒரு பழக்கத்தை ஃபாலோ பண்றதுனால நம்மளோட அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கும் அந்த பழக்கம் என்ன ஆகும்? உதவ ஆரம்பிக்கும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பிக்சர்ல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சாப்பிடுறதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க? ப்ரேயர் பண்றாங்க. அது அப்படியே என்ன ஆகுது? நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு பாஸ் ஆகுது இல்லையா? சரி, அடுத்தது நெக்ஸ்ட் அடுத்த பழக்கம் என்னன்னா, இனி எதிரிகளிடம் இருந்து காக்கும் பழக்கம். அதாவது நம்மளோட எனிமீஸ் இருக்காங்க இல்லையா? அவங்க கிட்ட இருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்க என்னென்ன மாதிரியான பழக்கங்கள் நமக்கு உதவும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அடுத்ததா அஞ்சாவதா என்ன அப்படின்னா, உன்னத நிலைக்கு கொண்டு செல்லும் பழக்கம். நம்மள எல்லாரும் ஒரு கிரேட் பர்சன் அப்படின்ற சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பழக்கம், அந்த பழக்கம் என்ன பண்ணும்? நம்மளை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். சரிங்களா? இந்த பழக்கங்கள் தான் என்ன பண்ணும்? அதாவது வளமுடன் வாழ, ப்ராஸ்பரஸா ஹாப்பியா வாழணும்னா நமக்கு சில தேவைகள் இருக்கு இல்லையா? அந்த தேவைகள் எல்லாம் நமக்கு பூர்த்தி ஆகிறதுக்கு இந்த பழக்கங்கள்லாம் என்ன பண்ணும்? கண்டிப்பா உதவும் அப்படின்றதுதான் இந்த கோர்ஸ்ல நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? என்னென்ன பழக்கங்கள் பார்த்தோம்? முதல்ல எனக்கு உதவும் பழக்கம். ரெண்டாவது, என்னை சார்ந்தவருக்கு உதவும் பழக்கம். மூணாவது, என் சந்ததியினருக்கு உதவும் பழக்கம். அடுத்தது நாலாவது, எதிரிகளிடமிருந்து காக்கும் பழக்கம். அஞ்சாவது, உன்னத நிலைக்கு கொண்டு செல்லும் பழக்கம். சரிங்களா? சரி, இதுதான் போன கேள்விக்கான பதில். சரிங்களா? இப்ப இன்னைக்கு என்ன கேள்வி ஆண்டி கேட்க போறேன் அப்படின்னா, இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு பழக்கம் பார்த்தோம் இல்லையா? என்ன பழக்கம் பார்த்தோம்? முதல் பழக்கம் எனக்கு உதவும் பழக்கம் இல்லையா? அந்த எனக்கு உதவும் பழக்கம் அதுக்கு கீழே எந்தெந்த பழக்கங்களை நம்ம சொல்லலாம்? சரிங்களா? எனக்கு உதவும் பழக்கம் அந்த தலைப்புக்கு கீழே என்னென்ன பழக்கங்களை நம்ம சொல்லலாம் அப்படின்றத சொல்லி அனுப்புங்களேன். இதுதான் இன்னைக்கான அசைன்மெண்ட். தேங்க்யூ so மச்.